தமிழ் தோழமைகள் அனைவருக்கும் உங்கள் தமிழழகி ஆசமுகியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று தந்தை பெரியாரை பற்றி. தமிழ் திருநாடு சான்றோர்கள் பலரை நாட்டிற்கு வழங்கி அணி செய்திருக்கிறது. மொழிக்காக வாழ்ந்தவர் பலர், நாட்டின் விடுதலைக்காக வீழ்ந்தவர் பலர். மண்டி கிடந்த மூட கருத்துக்களை சிதைத்தவர் சிலரே. அவருள் ஒருவரே தந்தை பெரியார். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மாவில் விழும் மண்டை சுரப்பை உலகு தரும் மணக்குகையில் சிறுத்தையில். இப்பாடலடிகள் பெரியாரை பற்றிய பாவேந்தரன் படப்பிடிப்பு. இந்த புண்ணிய பூமியில் 1879 ஆண்டு செப்டம்பர் 17 அன்று ஈரோட்டில் வேங்கடப்பர் சின்னத்தாய்க்கு 2வது மகனாக பிறந்தார். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதற்கேற்ப தன் சிறு வயதிலேயே எந்த ஒரு செயலை செய்தாலும் ஏன் எதற்கு என்ற கேள்விகளை கேட்டு தன் அறிவு சிந்தனையை வளர்த்துக் கொண்டார். இந்த பண்பே பின்னாளில் பகுத்தறிவு பகலவன் என்றும் சுயமரியாதையின் தந்தை என்றும் போன்ற காரணமாக அமைந்தது. 5ஆம் வகுப்பு வரை படித்த இவரிடம் எந்த ஒரு இலக்கியமும் மாட்டாமல் தப்பியதே இல்லை. பெண்களின் விடுதலைக்காக பாடியவர். தமிழகத்தின் மிக முக்கியமான இயக்கமாக கருதப்படும் திராவிடர் கழகத்தை தோற்றுவித்தவர். இவர் வசதியான குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சாதி கொடுமை, தீண்டாமை, மூட நம்பிக்கைகள், வருணாசிரமம், தர்மம் கடைபிடிக்கும் பாரம்பரியம், பெண்களை தாழ்வாக கருதும் மனநிலை போன்றவற்றை எதிர்த்து மக்களுக்காக குரல் கொடுத்தார். மக்கள் விடுதலை அடைய வேண்டுமானால் சமுதாய நிலை மாற வேண்டும் என்று கண்டார். அதனால் மக்களிடையே பல கூட்டங்களை நடத்தி தங்களின் நிலையை உணர செய்தார். தந்தை பெரியார் ஒரு காந்தியவாதியாக கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார். அத்தோடு ஈரோட்டின் மாநகராட்சி தலைவராகவும் சென்னையின் மாகாண தலைவராகவும் பொறுப்பேற்றார். குடியரசு மற்றும் ரிவோல்ட் எனும் இதழ் மற்றும் பத்திரிகைகளை வெளியிட்டார். இவையெல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் சென்று சமூக சிந்தனையை தூண்டியது. பழந்தமிழ் சமுதாயத்தில் பெண்கள் தன் மதிப்பு பெற்றிருந்தனர். இதற்கு சான்று அவை அதிகமான நட்பு. இந்நிலையை வந்தவர் கூறிய கருத்துக்களை எல்லாம் இங்கு வாழ்ந்தவர் ஏற்றனர். பெண்களை முடக்கி வைத்துக் கொண்டனர், வீட்டிற்குள்ளேயே அடிமைப்படுத்திக் கொண்டனர். இதனால் தந்தை பெரியார் நாட்டின் விடுதலைக்காக மட்டுமல்லாமல் பெண்களின் விடுதலைக்காகவும் போராடினர். 1924-25களில் வைக்கம் போராட்டம் நடத்தியதன் மூலம் தலித்தின மக்களையும் ஆலயத்திற்குள்ளே அழைத்து செய்ய அரும்பாடுபட்டார். அழைத்தும் சென்றார். இதனால் பெண்கள் இவரை அன்போடு வைக்கம் வீரர் என்று அழைத்தனர். நம் அடையாளத்தையே இழக்கும் நிலையை ஏற்படுத்தியது எது தெரியுமா? 1937 ஆண்டு இந்தி கட்டாய மொழிகளாக பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுவே பின்னாளில் இந்திய எதிர்ப்பு போராட்டமாகவும் வெடித்தது. தந்தை பெரியார் இதை முற்றிலுமாக எதிர்த்தார். 1938 பலர் கைது செய்யவும் பட்டனர். அரசியலில் மட்டுமல்லாமல் மொழியின் மீதும் அவர் கொண்டிருந்த பற்றை நினைவு கூறுவோம். மொழியோ நூலோ இலக்கியமோ எதுவானாலும் மனிதனுக்கு மானம், பகுத்தறிவு, வளர்ச்சி, நற்பண்பு ஆகிய சிந்தனைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று கருதினார். தன் எழுத்து சீர்திருத்தத்தை தனது செயல் மூலமே நடத்தியும் காட்டினார். தன் இறுதி மூச்சு வரை சமூக சீர்திருத்த போராளியாகவே வாழ்ந்து 1973 ஆண்டு டிசம்பர் 24 அன்று தனது 94வது வயதில் தன்னுடைய புகழுடமை விட்டு சென்றார். நம் பெரியாரின் வழிகாட்டுதலால் தான் இன்று தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. இதுதான் தந்தை பெரியாரை பற்றி. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த வீடியோ தெரியாமல் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் முகிலா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.